சாத்தனூர் அணையின் உபரி நீரை நந்தன் கால்வாயில் இணைக்க 304 கோடி ரூபாயில் திட்டம் செயல்படுத்தப்படும். விழுப்புரம் மாவட்டத்திற்கு 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாத்தனூர் அணையோட உபரி நீரை நந்தன் கால்வாயில இணைக்கிறதுக்கான ஊட்டு கால்வாய் அமைக்கணும்னு செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், வானூர், பெண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதி உழவர் பெருமக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுற வகையில் 304 கோடி ரூபாய் செலவில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும். விழுப்புரம் வழுதரெட்டியில் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு அரங்கத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். இடஒதுக்கீட்டிற்காக போராடிய 21 பேருக்கான மணிமண்டபம் திறப்பு. திராவிடமே நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியுள்ளது. திராவிடமே இடஒதுக்கீடு உள்ளிட்டவற்றை பெற்றுத் தந்தது. எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட கருத்தியல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு. திராவிடம் தான் நம்முடைய அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு. திராவிடம் தான் பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்துச்சு. திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடிச்சு, பெண்களை படிக்க வச்சிச்சு. திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை, மருத்துவமனைகளை, நூலகங்களை உருவாக்கிச்சு. மொத்தத்தில் திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு. சென்னையில் 5 இடங்களிலும், மயிலாடுதுறையில் 25 இடங்களிலும் என்ஐஏ சோதனை நிறைவு. IS தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பில் ஈடுபட்டதாக அல்பாசித் என்பவர் கைது. துப்பாக்கிச்சூடு நடத்தி காரைக்காலைச் சேர்ந்த 13 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை. காயமடைந்த 2 பேருக்கு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை. விளக்குகளை அணைத்துவிட்டு திடீரென வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இலங்கை கடற்படையினர். நடுக்கடலில் மீனவர்களுக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து தப்பி வந்த மீனவர் பேட்டி. கோடியார் இந்தியா பகுதி பார்டர் கோடியாரில் வலை இழுத்துருந்தோம். தென்கிழக்கு பகுதியில் 20 போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தப்போ ஸ்ரீலங்கா நேவி 2 வந்தாங்க. லைட்டும் போடாமல் வந்து துப்பாக்கி சூடு பண்ணாங்க. துப்பாக்கி சூடு கொடுக்கவும் நாங்கள் 20 போட்டும் வலையை வெட்டி விட்டு ஓடியாந்துட்டோம். அவங்க வந்து காரைக்கால் சேர்ந்த மெதிலான் போட்டில் உள்ள 2 மீனவர்கள் மேலே குண்டு பாய்ந்துடுது. துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்த 13 மீனவர்களையும் விடுவிக்க வலியுறுத்தல். மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. இதுக்கு யார் பார்த்தா சொல்ற? மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கவில்லை. கைது பற்றிய தகவல் மட்டுமே வந்துள்ளதாகவும் புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. மீனவர்கள் கைதை தடுக்க திமுக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் தர வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு ஆளுநர் தடையாக இருப்பதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக வேந்தர் என்கிற முறையில் செயல்படவில்லை என்றும் விமர்சனம். பஞ்சாபில் தாக்குதல் நடந்த நிலையில் சென்னை திரும்பிய கபடி வீராங்கனைகள். போட்டியின் முடிவு குறித்து முறையிட்ட போது நடுவர் தாக்கியதாக பேட்டி. நாங்கள் வந்து சரி பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப எங்களுடைய கோச்சுக்கு 2 கையும் பிடிச்சிட்டு போய் ரூம்குள்ள பாண்டி சாரை தான் கொண்டு போய் அழைச்சி கூட்டிட்டு போய் அவங்க தான் அடிச்சாங்க. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் மீது தொடரும் நடவடிக்கை. ஒரே நாளில் 1179 பேர் கைது.
நயன்தாரா தனுஷ் விவகாரத்தில் ஒண்டர்பார் நிறுவன வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.